நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பழனி ரெணகாளியம்மன் கோவில் 3 நாள் சித்திரை திருவிழா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி புது தாராபுரம் ரோட்டில் அமைந்துள்ள பழமைமிக்க ரெணகாளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் சித்திரை திருவிழா 3 நாட்கள் நடந்தது. முதல் நாள் இரவு அழகாய் ஊற்றில் இருந்து அம்மன் கரகம் அலங்கரித்து கரகாட்டம் வானவேடிக்கையுடன் மேளதாளம் முழங்க அம்மன் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. இரண்டாவது நாளான காலை 4 மணிக்கு மாவிளக்கு, முளைப்பாரி, அக்கினி சட்டி, பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து கிடா வெட்டி பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அழகு குத்தி காவடி எடுத்து தீச்சட்டி எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. 3வது நாள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் மாலை 4 மணிக்கு மேளதாளம் முழங்க கரகாட்டமாடி பெண்கள் முளைப்பாரி எடுத்தனர். இதைத் தொடர்ந்து மஞ்சள் நீராடி வானவேடிக்கையுடன் புதிய தாராபுரம் ரோடு வழியாக கவுண்டன்குளம், இந்திரா நகர், ஓம் சண்முகா தியேட்டர், அண்ணா சாலை, குபேரப்பட்டினம் வழியாக வந்து அம்மன் வீதி உலா நடந்தது. வழிநெடுகிலும் குடங்களில் தண்ணீர் ஊற்றி வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். இரவு 7 மணிக்கு அம்மன் பூஞ்சோலை வந்தடைந்தது. இவ்விழாவில் காவல் அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பழனியை சுற்றியுள்ள 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் செய்திருந்தனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி.